We begin with be. Be is a root word which has am, is, or, was, were. These five words are used in place of be. In present form, we use am, is, or. In past tense, we use was, were. Okay. In future tense, we use shall be and or will be. Okay. These are all used in place of be for future tense. I be here means I be here means what? I am here. But we don't write sentences like this. We use only sentences with am in place of be. Okay. Now the first pattern. I plus am plus adjective. Subject plus am directly followed by an adjective. Adjective in the sense when a word that describes the qualities of a subject is called an adjective. Here in the sentence, I am happy. Happy is a word that talks about the subject, how the subject is. Here the subject is I. So I means I am. I am the teacher now. I am happy. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். Always an adjective in Tamil follows with a suffix ஆக, மகிழ்ச்சியாக, துன்பமாக, கோபமாக. These all adjectives end with a suffix ஆக. Okay. Next. I am tired. நான் களைப்பாக இருக்கிறேன். How am I? If someone asks, how are you? I am very tired man. I would say, I am very tired. I am tired. நான் களைப்பாக இருக்கிறேன். I am hungry. நான் பசியாக இருக்கிறேன். பசியுடன் இருக்கிறேன். பசித்திருக்கிறேன். I am excited. ரொம்ப excited. உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறேன். Emotional now. I must be very happy. Next, I am nervous. Nervous ஆக இருக்கிறேன். I am confident. நான் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறேன். I am confident. I am busy today. How are you today? Are you free? No, I am very busy today. Next, I am sorry. I am sorry. நான் வருத்தமாக இருக்கிறேன். நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன். வருத்தப்படுகிறேன். இப்படி இந்த மீனிங்ல வரும். அதாவது எக்ஸாக்டா சொல்லணும். நான் வருத்தமாக இருக்கிறேன். புரியுங்களா? The state of my being is sorry for something which I have done or which I have lost. Okay, so I am sorry for something. I am sorry நான் வருத்தப்படுகிறேன். வருந்துகிறேன். இந்த மீனிங்ல வரும். வருந்துகிறேன்ன்றது ஆக்சுவலா வந்து ஆக்டிவ் தமிழ்ல, இங்கிலீஷ்ல சாரின்றது அட்ஜெக்டிவ். ஈக்குவலண்ட் தான், ஈக்குவல் கிடையாது. சரிங்களா? ஈக்குவல் வேற, ஈக்குவலண்ட் வேற. I am ready now. Are you ready now? I am ready now. Yes, I am ready now. Yes, I am. I am ready now. நான் இப்ப தயாராகிறேன். I am proud of you. உன்னை பார்த்து நான் பெருமிதப்படுகிறேன். I am proud. I am proud of my country's development. சரிங்களா? I am proud. இதெல்லாம் வந்து இந்த பேட்டர்ன் வரும். சப்ஜெக்ட் பிளஸ் பி பிளஸ் அட்ஜெக்டிவ். இப்ப நம்ம இங்க பீக் ஆம் மட்டும் தான் பார்த்திருக்கோம். வேற என்ன சொன்னா உங்களுக்கு? ஆம்,
ஈஸ், ஆறு, வாசு, வேர். ஆம் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஆம் சப்ஜெக்ட் ஐ பார்ட்ல மட்டும் தான் வரும். புரியுங்களா? இப்ப ஐ பக்கத்துல வர இன்னொரு சென்டென்ஸ் விதமான சென்டென்ஸ் பார்ப்போம். இதுல என்னன்னா ஐ பிளஸ் ஆம் பிளஸ் ஆர்டிகிள் வரணும். ஆர்டிகிள் வராம சென்டென்ஸ் வராது. ரொம்ப ரேர். அது குறிப்பிட்ட சிச்சுவேஷன்ல மட்டும்தான் வரும். நவுன் ஐ எம் ஆர்டிகிள் பிளஸ் நவுன். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப ஐ எம் a teacher. If I say about my profession, my occupation, I would say I am a teacher. Okay, I am a teacher. நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். இங்க ஏன்றது ஒரு I am a teacher. நான் ஒரு, இங்க வந்து ஐக்கு நான் ஒரு டீச்சராக, ஆசிரியராக am இருக்கிறேன். புரியுங்களா? So I am a teacher அப்படின்னு சொல்லுவது I am teacher சொல்லக்கூடாது. I am a teacher, I am a trainer, I am a lecturer, I am a professor. புரியுங்களா? I am a reader. இதெல்லாம் வந்து ஏவாகும். நான் ஒரு தமிழ் அப்படிதான் பேசுறோம். நான் ஒரு டீச்சரா இருக்கிறேன். நான் டீச்சரா இருக்கேன்னு சொல்லலாம். பட் ரொம்ப கரெக்டா சொல்ற வாக்கியம் நான் ஒரு டீச்சர். அவரு ஒரு டிரைவர் இருக்காரு, அவன் ஒரு பிச்சைக்காரங்க. எப்படி பேசாலும் அந்த ஒருன்றது வந்துடும். புரியுங்களா? ஒரு அதுதான் இங்கிலீஷ்ல ஏ இல்ல ஏ. அடுத்தது ஐ எம் ஸ்டூடெண்ட். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். நான் ஒரு இன்ஜினியராக இருக்கிறேன். நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன், டாக்டர். ஐ எம் an ஆர்டிஸ்ட். ஐ எம் a குட் ஃப்ரெண்ட். ஐ எம் a ஃபாஸ்ட் லேர்னர். நான் வேகமாக கற்றுக்கொள்பவனாக இருக்கிறேன். ஐ எம் an early riser. நான் காலையில சீக்கிரமா எழுதுகிறாள். ஐ எம் an early riser. ஐ எம் a ஃபுட்பால் ஃபேன். புரியுங்களா? நான் ஒரு ஃபுட்பால் ரசிகன். ஐ எம் a ஹார்ட் ஒர்க்கர். நான் ஒரு கடினமான உழைப்பாளி. இதெல்லாம் வந்து இந்த பேட்டர்ன்ல வரும். என்ன பேட்டர்னு? ஐ எம் பிளஸ் ஆர்டிகிள் பிளஸ் நவுன். ஸோ சப்ஜெக்ட் வந்தாலே ஐன்னு வந்தாலே பக்கத்துல பிரசன்ஸ்ல இப்ப இருக்கிறத பத்தி பேசுறேன். இந்த எல்லா வாக்கியமுமே, இந்த அனைத்து வாக்கியங்களும் நான் இப்பொழுது என்னவா இருக்கிறேன், பிரசன்ட். புரியுங்களா? இதை பத்தி பேசுற வாக்கியங்கள் எல்லாம். ஓகே, now we shall go to another pattern. இந்த பேட்டர்ன் என்ன வரும்னா ஐ பிளஸ் ஆம் பிளஸ் ப்ரிபோசிஷன் பிளஸ் நவுன். இப்ப ஐஎம் எடுத்துட்டீங்கன்னா ஐஎம் ப்ரிபோசிஷன் பிளஸ் நவுன் இப்படின்னு வரணும். இங்க பாருங்க வாக்கியத்தை, ஐ எம் அட் ஹோம். ஆக்சுவலா ஐ எம் ஹோம்னு சொன்னாலே போதும். ஆனா பொதுவா ஹோம்னா இடத்தையும் குறிக்கும், குடும்பத்தையும் குறிக்கும். ஸோ அதனால சொல்லும் போது இங்க இருந்து கிளம்பணும், அந்த இடத்த நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லும் போது எப்பவுமே ஹோம் தான் சொல்லுவோம். நம்ம என்னுடைய ஹோம் சிட்டி, என்னுடைய ஹோம் கண்ட்ரி, ஹோம் சிட்டி, ஹோம் ஸ்டேட், ஹோம் வில்லேஜ், இதெல்லாம் நேட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம. என்னுடைய வீடு, நான் எங்கேருந்து வந்திருக்கேன் இப்ப அப்படின் போது ஹோம். புரியுங்களா? ஸோ இதை சொல்லும் போது ஹோம்னு சொல்லுவோம். இங்க வந்து நம்ம அட்டில் போறதில்ல, போட்டாலும் தப்பு இல்லை. புரியுங்களா? குடும்பம் அப்படின்னும் போது ஃபேமிலி, நான் இருக்கிற குடும்பம், என்ன சொந்த வீடு, அதுதான் எனக்கு வந்து ஹோம் ஆக்சுவலா. அப்ப சொல்லும்போது சொல்லணும்னு அவசியம் இல்லை, அட்டு போடணும் அவசியம் இல்லை, போட்டாலும் தப்பு இல்லை. ஓகே, ஐ எம் ஹோம். நான் வீட்டில் இருக்கேன். வீட்டில் நான் வீட்டில் இருக்கிறேன். இதுதான் ஐ எம் ஹோம். புரியுங்களா? இப்ப நான்ன்றதுக்கு ஐ, வீடுன்றதுக்கு ஹோம், இருக்கிறேன்றதுக்கு ஆம். ஸோ ஆம்க்கு மீனிங் புரியுதா உங்களுக்கு? எங்க இருக்கிறேன், இருத்தல். நெக்ஸ்ட், ஐ ஆம் இன் த கிச்சன். நானே கிச்சன்ல இருக்கிறேன். ஒரு வீட்டுக்கு ஒரு கிச்சன் தான் இருக்கும். புரியுங்களா? ஒரு வீட்டுக்கு ஒரு கிச்சன் தான் இருக்கும்.
ஒரு இடத்துல ஒரே ஒரு ஒரு வீட்டுல ஒரு குறிப்பிட்ட அறை ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக பயன்படுதுன்னா அதை பத்தி சொல்லும்போது புரியுங்களா? ஒரு நாட்டுக்கு ஒரு பிரசிடென்ட் தான் இருப்பார். த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, த ஜட்ஜ், த சுப்ரீம் ஜட்ஜ், புரியுங்களா? த மேனேஜர். இப்போ த மேனேஜர் ஐ ஆம் the manager of this company. I am the manager of this company. ஒரு கம்பெனில ஒரு மேனேஜர் இருப்பாங்க. சீஃப் மேனேஜர், 4 டெப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், வைஸ் ஜாயின்ட் மேனேஜர், நிறைய பேர் இருக்கலாம். அவங்க மேனேஜர்னா ஒருத்தர் தான். அப்ப த சன், ஏன் சொல்ற த சன்னு? We say the sun because there is only one sun. There is only one sun in the solar family. The solar family has only one sun. So we address it as the sun. புரியுங்களா? So I am on the bus. நான் போற பஸ். அந்த பஸ்ல எந்த பஸ் நான் போய் கொண்டிருக்கிறேன் அந்த பஸ். I am on the bus. அப்ப ஏதோ ஒருத்தர் சுட்டி காட்டி சொல்லும் போது த யூஸ் பண்ணுவோம். குறிப்பிட்டு சொல்லும் போது உங்களுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு. காலையில 8 மணி நான் வேலைக்கு போற டைம். 8:10 எங்க இருப்பேன்? பஸ்ல இருப்பேன், அல்ல ட்ரெயின்ல இருப்பேன். கரெக்டுங்களா? அப்ப 8:10 வந்து போன் பண்றாரு எனக்கு. அவர் தெரியும் நான் காலைல வேலைக்கு போற ஆளுன்னு. எங்க இருக்கேன்னு கேட்கிறாரு. ஐ எம் ஆன் த பஸ் சொல்லுவேன். ஐ எம் ஆன் யர் பஸ் சொல்ல மாட்டேன். ஐ எம் ஆன் த பஸ். ஐ எம் ஆன் யர் பஸ் எப்ப சொல்லுவேன்? என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வியா சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஐ எம் ஆன் த பஸ் சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டைம்ல நான் பஸ்ல இருப்பேன்ட்டு. நம்ம பஸ் ஏறம்பா, ஓகேவா? ரைட். நைட்டு 1 மணி நான் ஆளை இல்லை, வீட்டுல இல்லை. என் ஒய்ஃப் போன் பண்ணி கேட்கறாங்க, இல்ல என் மதர் போன் பண்ணி கேட்கறாங்க, எங்க பாக்குற அப்படின்னு. ஐ எம் ஆன் ஏ பஸ். நான் ஒரு பஸ் ஏறிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அந்த சமயம் நான் பஸ்ல இருப்பேன் சொல்லிட்டு. அதால ஐ எம் ஆன் ஏ பஸ். புரியுங்களா? ஐ எம் ஆன் த பஸ் இல்ல, ஐ எம் ஆன் ஏ பஸ். எங்கப்பா போற? சொல்லு. நான் ஐம் கோயிங் டு கோவை, ஆர் ஐம் கோயிங் டு திருநெல்வேலி, ஐம் கோயிங் டு திருப்பதி, ஏதோ ஒன்று. ஐ எம் ஆன் த பஸ் டு திருப்பதி. அப்ப ரெண்டாவது சொல்லும் போது த பஸ். ஐ எம் ஆன் த பஸ் டு கோவை, ஐ எம் ஆன் த பஸ் டு திருநெல்வேலி. ஸோ நம்ம சொல்லும் போது முதல்வர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஏன் யூஸ் பண்றோம்? உங்களுக்கு தெரியலன்னும் போது, உங்களுக்கு தெரியலன்னா அப்ப த சொல்வேன், த யூஸ் பண்ணுவேன் நான். புரியல? இது ஓரளவு சின்ன ஐடியா. ஆர்டிகிள் செஷன்ல டீட்டெயிலா பார்ப்போம். நெக்ஸ்ட், ஐ ஆம் அண்டர் எ லாட் ஆஃப் ப்ரெஷர். நிறைய ப்ரெஷருக்கு இருக்கிறேன் நான் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ ஆம் பீங் ப்ரெஸ்ட் பை மெனி கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் recently I have been dealing with. I am under a lot of pressure. I am under the cot. I am under the cot வரும்போது நான் கட்டிலுக்கு கீழே இருக்கிறேன். அதே போல் I am under a lot of pressure. I am near the market. I am behind schedule. I am behind schedule என்ன அர்த்தம்னா டைம் டேபிள் படி நான் லேட்டா இருக்கேன். நான் இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு முடிக்கணும், உடனே நான் முடிக்கல. I am behind schedule. புரியுங்களா? I am in a meeting. I am in a meeting. நான் ஒரு மீட்டிங்ல இருக்கிறேன். எங்க பாக்குற? நான் ஒரு மீட்டிங்ல இருக்கிறேன்பா. நான் ஒரு மீட்டிங்ல இருக்கிறேன். ஒரு I am at work. நான் வேலை மேல இருக்கேன். நானு வேலை மேலே இருக்கிறேன். I am on the way. வந்து இருக்கிறேன்பா, வழியில் தான் இருக்கேன். I am on the way to the city. I am on the way to house. I am on the way to hotel. I am on the way to the auditorium. I am on my way. நான் வழியில இருக்கிறேன், வந்து கொண்டிருக்கிறேன் அர்த்தம். I am with my family. நானே என் ஃபேமிலியோட இருக்கிறேன். ஓகேங்களா? நான் என் ஃபேமிலியோட இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிப்போசிஷன். வித், ஆன், அட், இன், பிஹைண்ட், நியர், அண்டர், ஆன், இன், அட், இதெல்லாம் ப்ரிப்போசிஷன். பக்கத்துல ஒரு நவுன் with article or without article.
புரியுங்களா? சில இடத்துல ஆர்டிகல் வரலாம், சில இடத்துல வர தேவையில்லை. அது என்னன்னு ப்ரிப்பரேஷன்ல இது ஆர்டிகல் செஷன்ல பார்ப்போம். புரியுங்களா? ஸோ நீங்க 3 விதமான வாக்கியங்களை பார்த்தீங்க. என்ன வாக்கியங்க சம்மரைஸ் பண்ணி பார்த்துருவோமா? I am plus adjective. I am plus adjective. அடுத்தது I am plus article plus noun. அடுத்தது I am plus preposition plus noun. ஓகேங்களா? நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோல தமிழ் வாக்கியங்களை தவிர நீங்க இங்கிலீஷ் சொல்லணும். ஓகேங்களா? நாளை அடுத்த வீடியோல பார்ப்போம்.